தற்போது சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர். கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் இந்த ஊடகத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய வார்த்தை என்னவென்றால், எங்கள் போராயுதங்கள் என்கிற தலைப்பிலே கடந்த 2 நாட்களாக பேசி வருகிறோம். இந்த தேவனுடைய போராயுதம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது இன்றைக்கு 3வது நாளாக என்ன போராயுதம் என்னவென்றால், மனுஷனுக்கு வரக்கூடிய மன மேட்டிமை. நீதிபதியின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது, அழிவுக்கு முன்னானது அகந்தை, விடுதலுக்கு முன்னானது மன மேட்டிமை. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மன மேட்டிமை என்கிற ஒரு எண்ணம் வந்தால் அவன் மேலே உயர்வதற்கு பதிலாக கீழே தாழ்ந்து விழுந்து போவதற்கு அவன் வழிகளை திறக்கிறான் என்பது பொருளாகும். ஒருவனுடைய வாழ்க்கையில அவன் உயர வேண்டுமானால் வேதம் சொல்கிறது, தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவர்களுக்கு எழுத்து நிற்கிறார். இந்த நிகழ்ச்சியை கவனிக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்மை வறுமையாக்கினார், நம்மை தாழ்த்தினார், தேவன் அவரை உயர்த்தினார். இந்த மன மேட்டுமை என்கிற ஒரு அரண், அந்த தடுப்பு சுவர், அந்த தவறு, அந்த பாவம் நம்முடைய வாழ்க்கையில் வரும்பொழுது அவைகளை மேற்கொள்வதற்குரிய அந்த கிருபைகளை, அந்த தயவை, அந்த இரக்கத்தை, அந்த அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது, அதிகாலையின் மகனாகி விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே வெட்டப்பட்டாயே, நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தில் பருவத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறி உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. தேவனுக்கு விரோதமாக செயல்பட வேண்டும் என்று தேவனோடு கூட இருந்து தேவனிடத்தில் கிருபைகளை பெற்றவன், தேவனிடத்தில் நன்மையை பெற்றவன், தேவனுக்கு மேலாக உயர வேண்டும் என்று அவன் இருதயத்தில் எண்ணம் கொண்ட பொழுது வேதம் சொல்கிறது, தேவன் அவனை அகாதமான பாதாளத்திலே தள்ளி போட்டார் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசித்து பார்க்கிறோம். எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய சமூகத்தில் வரும்போது தாவீது உயர்வதற்கு காரணம் அவன் தன்னை அவ்வளவாய் தாழ்த்தினார். அவருக்கு பயப்படுற பயத்தினால என் உடம்பு சிலுக்கிறது. தேவனுக்கு முன்னால் வரும்போது, தேவ பிரசன்னத்துக்கு முன்னால் வரும்போது, தேவனுடைய ஆலயத்துக்கு முன்னால் வரும்போது எந்த அளவுக்கு நம்ம வெறுமையாக்குறோமோ அந்த அளவுக்கு கர்த்தர் நம்ம உயர்த்து வராங்க. ஆகவே மேட்டுமையான எண்ணம் நம்முடைய வாழ்க்கையில் வராதபடி கர்த்தர் காப்பாராக. நீதிமொழியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, தேவனுக்கு பிரியமில்லாத அருவருப்பான காரியங்கள் 6, 7 என்று வாசித்து பார்க்குறோம். அதில் முதலாவது வருகிறது மேட்டுமையான எண்ணம். இந்த மேட்டுமையான எண்ணம், மேட்டுமையான சிந்தை, மேட்டுமையான சுபாவம் வந்தால் நாம் மேன்மை அடைய முடியாது. மன மேட்டுமைகளை மேற்கொள்ள, இந்த அரணை மேற்கொள்ள தேவனுடைய அபிஷேகத்தை கற்றுக் கொடுப்பாராக. எங்கள் போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவிடாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்கத்தக்கதாக தெய்வ பலமுள்ளதாக இருக்கிறது. இந்த மனமேட்டுமை என்கிற இந்த தடுப்பு சுவரை, இந்த அரணை மேற்கொள்ள ஆவியானவர் நமக்கு அனுகிரகம் பண்ணுவாராக. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. மே காட் பிளஸ் யூ. பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க.